படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. புத்தகம் படி பகுதியில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் NS பிரேமா. இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள புத்தகம் நெஞ்சை தொட்டதும் சுட்டதும் எனும் புத்தகத்தை பற்றி பேச இருக்கிறேன். இதை எழுதியவர் மேனாள் தலைமைச் செயலாளர், அவர் பணியில் இருக்கும்பொழுது எழுதிய புத்தகம் திரு இறையன்பு அவர்கள். இந்த புத்தகத்தில் முதல் கட்டுரையின் பெயரையே இந்த புத்தகத்தின் தலைப்பாக வைத்திருக்கிறார். நெஞ்சை தொட்டதும் சுட்டதும் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியானது ஒரு மனிதரை பாதிக்கிறது அப்படின்றத ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார். இதில் 2 பேரை பற்றி இந்த முதல் கட்டுரை நெஞ்சை தொட்டது சுட்டது இதில் 2 பேரை பற்றி எழுதியிருக்கார். இந்த கட்டுரையில் முதல்ல தொடங்கும் போதே கரியாக பிறக்கிற நாம் வைரமாவது வைராகியத்தில்தான், அந்த வைராகியம் எப்படி கரியானது கடைசி எந்த அளவுக்கு அழுத்தத்தை தாங்குகிறதோ அந்த அழுத்தத்தை தாங்கி அடியில் இருக்கும் பொழுது அது வைரமாக ஆகிறதோ அது மாதிரி நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நம்மை நல்ல மனிதனாக மாற்றுகிறது அப்படின்றதுக்காக அந்த உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். வலிகளையும் இழப்புகளையும் சாட்சியாக நின்று பார்க்க முடிகிறவர்களுக்கு இது சாத்தியம். அந்த வலி, அந்த இழப்புகள் இதையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த கரி என்பது வைரமாகிறதுக்கான சாட்சி. அந்த தழம்பு விழுந்த தழும்புகளை தடவி கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த தழும்புகள் தான் இருக்குமே ஒழிய, காயத்தோட அடித்தளம் தான் இருக்குமே ஒழிய அவங்க முன்னேற முடியாது. அவங்க எப்படி இருக்கணும்? திடமான உள்ளம் இருக்கணும், அயராத உழைப்பு இருக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் மற்ற மானுடங்களுக்கு ஏற்படுற காயங்களுக்கு கூட மருந்து கொடுக்குறவங்களா நல்ல சிறப்பாக வருவாங்க அப்படின்றத இந்த கட்டுரையில் அவர் சொல்லி எழுத்தாளர் மிகச்சிறப்பாக இந்த கட்டுரையை சொல்கிறார். அலுவலர்கள், அதாவது ஆஃபீஸர்ஸ் அப்படின்னாவே நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கிறவங்க, அதிகார வர்க்கத்தோடைய அடையாளமாக இருக்கிறவங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த அலுவலர்கள்லையும் எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு அலுவலரை பற்றிய அந்த ஒரு விவரத்தை இந்த கட்டுரையில் விவரிச்சிருக்கார். தவறுகளை பூத கண்ணாடி வைத்து பார்க்கிற சமூகம். ஒரு சின்ன தப்பு அது மற்றவங்க செஞ்சால் அதை பெரிதுபடுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு அலுவலர் செஞ்சால் அந்த அலுவலரை அப்படி கேவலமாக பேசுவாங்க. அந்த சின்ன தவறுகளை கூட பூத கண்ணாடி கொண்டு இப்படி பார்க்குற சமூகமாக இருக்குது. அவர்கள் ஆற்றுகிற கடமைகளை அங்கீகரிக்க மறந்து விடுகிறது. அவங்க எவ்வளோ ஒரு கடமைகளை ஆற்றியிருக்கிறார்கள், எப்படி ஒரு சிறப்பான சேவைகள் செய்திருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்க்கறதுக்கோ அதையெல்லாம் அங்கீகரிக்கிறதுக்கோ மறுக்கின்ற சமூகமானது இருக்கிறதுன்ற தன்னுடைய ஆதங்கத்தையும் இதில் வெளிப்படுத்தி இருக்கார். ஈரத்துணியால் இதயத்தை பிழியும், ஈரத்துணியாய் இதயத்தை பிழியும் சோகத்திலும் கடமையை ஆற்றிய இரும்பு இதயம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டம் தனக்கு இருந்தாலும் அந்த சேவையை அரசு பணியில் இருந்து கொண்டு செய்யும் அலுவலர்கள் இருக்கிறார்கள். தங்கள் திருப்திக்காக மட்டுமே எரிமலைகளை தாண்டி இலக்கை அடைகிறார்கள். தங்களுடைய திருப்திக்காக மட்டும்தான் அந்த பணியில் இருக்கும் அந்த நியாயத்தை செய்வதற்காக தனக்கு ஏற்படுகின்ற சோகங்களை எல்லாம் மறந்து தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றுகின்ற அலுவலர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அலுவலரை எடுத்துக்காட்டாக சொல்றார். நைனேஷ் தவே அப்படின்ற ஒரு IAS ஆஃபீஸர், குஜராத்தில் பூகம்பம் ஏற்படுது. அவர் மாநிலத்தில் துணை ஆட்சியாளராக இருக்கிறாரு அந்த நைனேஷ் தவே. அந்த குஜராத் பூகம்பம் பணி பெரிய பணி. அந்த பணியை ஆற்றிக்கொண்டு இருக்கும்போது தேசிய பேரிடர் அதில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பணியை ஆற்றிக்கொண்டு இருக்கும்பொழுது அவருடைய தந்தை இறந்து விட்டார், அவருடைய மகன் இறந்து விட்டார். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன சோகம் இருக்க முடியும்? அவர் அந்த இறுதி யாத்திரைக்கு, அந்த இறுதி கடமைகளை செய்வதற்காவது இந்த அலுவலர் வருவாரா என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதைக்கு போகாமல் தன்னுடைய பணி பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட தன்னுடைய பகுதியில் இருப்பவர்களை காப்பாற்றும் பணியே தன்னுடைய தலையாய பணி என்று நினைத்து பாடுபட்டு அந்த அளவுக்கு பணிகளை செய்தார். நொறுங்கி போய்விடுகிறது. இதையெல்லாம் கேட்கும்போது இதயம் கண்ணாடி குழுவையாய் நொறுங்கி போய்விடுகிறது.
அந்த அளவுக்கு கேட்கறதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு தந்தை மகன் ஒரே நேரத்தில் இறந்திருக்கிறார், அகால மரணம். இந்த மரணத்தை அவர் வந்து கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்பட்டாலும் இதயம் ரத்தம் கசிஞ்சாலும் தன்னுடைய கடமை இங்க இருக்கிற பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட தன் பகுதியை சேர்ந்த மக்களை காப்பாற்றுவதே தன்னோட கடமைன்னு செய்கிறார். இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஈமக்கிரியை கூட செய்யாம இந்த பணியை செய்யும் பொழுது கண்களில் கசிந்த கண்ணீரை நெற்றியிலிருந்து வழிந்த வியர்வையால் நனைத்து கொண்டு இடிபாடுகளில் சிக்கி குற்றுயிரும் குலையுருமாய் இருந்த பலரை உயிரோடு மீட்டார். இந்த எந்த அளவுக்கு நிவாரண முகாம்களில் உதவி செய்ய முடியுமோ அந்த நிவாரண பணியையும் ஆற்றினார். கொஞ்சம் கூட தொய்வில்லை. இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை கொஞ்சம் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் தியாகியாய் இந்த பணியை செய்கிறார். எந்த பதக்கமும் அவருக்கு வழங்கப்படவில்லை. எங்கும் சென்று நான் இப்படி பாதிப்பில் இருக்கும்போது என்னுடைய பணியை ஆற்றினேன் என்று அவர் சொல்லிக்கொள்ளவும் இல்லை. இப்படிப்பட்ட மகான்களும் அலுவலர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் அலுவலர்களை சரியாக இந்த சமூகம் பார்க்கவில்லை அப்படின்றத வந்து ரொம்ப அழகா அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. இந்த மனிதனை பரோடா நாடாளுமன்ற தொகுதியில் சுறுசுறுப்பாய் பணியாற்றி கொண்டிருந்த அந்த வாலிபரை பற்றி தன்னிடம் தென்னரசு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி அங்க குஜராத்தில் இருக்கிறவர் குறிப்பிட்ட பொழுது தன் இதயம் எழுந்து நின்று அவரை வணங்கியது. எவ்வளவு பெரியவர் இறையன்பு அப்படின்ற ஒரு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு எழுத்தாளராக பேச்சாளராக இவரை மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்னு எந்த இடத்துல வந்து நூலகம் தொடர்ந்தாலும் இறையன்பு நூலகம் என்று பல நூலகங்கள் பல தன்னார்வலர்களால் திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மேனாள் தலைமைச் செயலாளர் அவர் வந்து சொல்றாரு, எழுந்து நின்று வணங்க தோன்றியது இவரை அப்படின்னு சொல்றாரு. தன் நெஞ்சத்தையே இந்த நெகிழ வைக்கிறதுன்னு சொல்றாரு, கண்களை கசிய வைக்கிறதுன்னு சொல்றாரு. அப்படி ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது தன் நெஞ்சத்தை தொட்டது. அவரோட நெஞ்சை தொட்டது இந்த தவே என்கிற இந்த சிறப்பான பணியை செய்தவர். ஏன்னா அவர் போய் பறைசாற்றி கொள்ளலை. நான் இப்படி எங்கள் அப்பாவும் பிள்ளையும் செத்திருந்த போது நான் இந்த பணியை செஞ்சேன்னு எங்கேயும் பறைசாற்றி கொள்ளலை. இப்படி இந்த பணியை செய்தார் என்று அரசாங்கம் எந்த பதக்கமும் கொடுத்து அவரை கௌரவிக்கவில்லை. அப்படி ஒரு வாலிபர் இப்படி ஒரு பணியை செய்ததற்காக அவரை சந்தித்த போது இவருடைய நெஞ்சை அது தொட்டது அந்த சேவை அப்படின்றத சொல்றார். நெஞ்சை சுட்டது எது அப்படின்றது இவருடைய கிராமத்தில் தன் கிராமத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்றார். ஒரு பெரியவர் நிலத்துக்கு போய் வேலையை பார்த்துட்டு வராரு. ரொம்ப பசிக்குது, வயிற்ற கிள்ளுது. வீட்டில் திண்டில் வந்து உட்கார்றாரு. திண்ணையில் உட்கார்ந்துக்கிட்டு மருமகளை, அம்மா கொஞ்சம் பசிக்குதுமா, சாப்பாடு வேணும். உண்பதற்காகவாவது உழைக்க நினைக்கிறவர் அவர். மதியம் கடும் வெயிலிலும் அந்த பணியை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து மருமகளே அப்படின்னு கூப்பிடாம, அம்மா எனக்கு வந்து சாப்பாடு கொடு. ஏன்னா மருமக கூப்பிட்டுருக்கணும். இவ்வளோ பெரியவர் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, வயசானவர், இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு மருமக கூப்பிட்டு இருக்கணும். ஆனால் மருமக வந்து அப்பா வாங்க சாப்பிடுங்க, மாமாவா இங்கே சாப்பிடுங்க, இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூப்பிடலை. இவராக கேட்குறாரு, அம்மா எனக்கு சோறு போடு பசிக்குதுன்னு சொன்னால் இதுக்கு வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு முணுமுணுக்கிறா. மருமகளை பெயர் சொல்லி அழைத்து அம்மா பசிக்குது சோறு போடுமான்னு சொல்லும்போது இப்படி சாப்பிடுவதற்கு வேற எதையாவது சாப்பிடலாமே அப்படின்னு அவன் முணுமுணுக்கிற சவுண்டே இவர் காதில் விழுந்துருது. ரோஷமான மனிதன், மானமுள்ள மனிதன், இந்த வயதிலும் அந்த உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு உழைக்கணும்னு நினைச்சு உழைச்சிட்டு வர மனிதனுக்கு முணுமுணுத்து மெல்ல சொல்லிய சொல் கூட சுடுது அவருக்கு. தன்னுடைய மனைவியோட சேலையை ஈரப்படுத்தி கொள்கிறார். ஈரத்தை வயிற்றுல சுற்றி அந்த துணியை கட்டிக்கிட்டோம்னா பசிக்காதுன்னு அந்த காலத்தில் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. அப்படி சுற்றி கட்டிக்கிட்டு சாப்பிடவே போகலை. மனைவி வர்றா, என்ன இன்னும் சாப்பிடலை அப்படின்னா, எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. என்ன தப்பு பண்ணேன் நான்? நீ ஒன்றும் தப்பு பண்ணலை, எனக்கு வேணாம் பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார் சொன்னால் கேட்பாங்களோ இவர் மரியாதை வைத்திருக்கின்ற மனிதர்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வராங்க. மனைவியாச்சே, கணவர் சாப்பிடாம இருந்தால் அவங்களும் வயசானவங்க நிலத்தில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க, மனசு கேட்குமா? இவர் மரியாதைக்குரிய, இவர் யார் யாருக்கெல்லாம் ஒத்துக்குவார், இவருக்கு யார் யார் மேலெல்லாம் மரியாதை இருக்கோ அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க சாப்பிடுங்கன்னா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். வயிற்றில் கட்டியிருக்கிற ஈர துணியுடைய அந்த ஈரமானது கட்டிலுக்கு கீழே வரைக்கும் நனையுது. ஆனாலும் சாப்பிடவில்லை. 11 நாட்கள் அவர் வந்து உயிர் விடுறார். அர்த்தநாரி என்பது அவருடைய பெயர்.
எப்படி ஒரு ரோஷமான மனிதர், கம்பீரமான உடல், மரவட்டை போல சுருங்கிடுச்சு. அந்த மயக்கம், பதைக்கும் நெஞ்சும் தலை சுற்றுவது போல அந்த அளவுக்கு மயக்கம், கண்கள் இருள அப்படியே முற்றத்து கட்டிலில் அப்படியே அமர்ந்து விட்டார். யாரும் வந்து சொன்னாலும் கேட்கல. அப்படியே காலில் விழுந்து மருமக வந்து கதறா. சொல்றது என்னைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நம்ம தான் சொன்னது தான் இது ஏதோ கேட்டுருச்சு, அதுதான் நம்ம வரத்துக்கு முன்னால இருந்தே அந்த மாமியார் வரத்துக்கு முன்னால இருந்தே இவர் சாப்பிடலைன்றது அவளுக்கு குத்திருச்சு. வந்து காலை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு கதறார். எதற்கும் அசையவில்லை அந்த மனிதர். மனைவியின் கண்ணீர் நனைத்தது, மருமகள் கெஞ்சினாள். யாரும் ஒன்றும் சாப்பிட முடியலை, ஒன்றும் சாப்பிட மாட்டேன்ட்டார். 11வது நாள் கோலி சோடா உடைந்தது போல், திறப்பது போல் அவருடைய உயிரானது பிரிந்தது. அவர் பெயர் அர்த்தநாரி. யாரை அவரோட பெயரில் பார்த்தாலும் அந்த யாரு இந்த மாதிரி மனிதர் அப்படின்னு அந்த பெயரை சொன்ன உடனேயே இவருக்கு எழுத்தாளர் திரு இறையன்பு அவர்களுக்கு நெஞ்சை சுடுதான். இந்த இழிசொல் தாங்காமல் ஒரு மனிதன் இப்படி ஒரு உண்ணாவிரதம் இருந்து இப்படி உயிரை போக்கி கொண்டான் அப்படின்னும் போது அந்த உயிர் துறந்து அவர் பெயர் உள்ள யாரை பார்த்தாலும் பழுக்க காய்ச்சிய இரும்பு நெஞ்சில் இறங்கியது போல அப்படியே இவருக்கு வந்து மனசு வந்து சுடுது. இதுதான் நெஞ்சை தொட்டது ஒருவருடைய சேவை, நெஞ்சை சுட்டது இந்த பெரியவருடைய அந்த ஒரு பிடிவாதமாக மானத்துக்காக வாழறது அப்படின்றத அந்த அளவுக்கு செஞ்சு தன்னுடைய மருமகளின் இழிசொல் கேட்க பொறுக்காமல் இந்த சாப்பாட்டுக்காக இப்படிப்பட்ட சொல்லையெல்லாம் நம்ம பொறுக்க வேண்டுமா என்பதற்காக தான் மதிக்கும் மனிதர்கள் அறிவுரை கூறியும் கூட அதை பொறுத்து கொள்ளாமல் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அந்த அர்த்தநாரி என்பவருடைய பெயரை கேட்டாலே இவருக்கு நெஞ்சை இன்னும் சுடுகிறதாம். இப்படிப்பட்ட சிறப்பான இந்த கட்டுரைகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். மிக நல்ல கருத்துக்களை சொல்லும் கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.